தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியினை பார்க்கலாம். மதுரையில் மெக்கானிக் ஷெட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரில் அழுகிய நிலையில் பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த பூவலிங்கம் இவர் தனது காரை பழுது நீக்குவதற்காக மதுரை பனகானத்தம் பகுதியில் உள்ள வெங்கடாச்சலபுரம் பகுதியில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் விட்டுள்ளார். தனது காருக்கான உதிரி பாகங்கள் கிடைக்காத நிலையில் கடந்த 4 நாட்களாக அந்த கார் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனது காரை வாங்க அந்த காரை சர்வீஸ்காக காரின் அருகே சென்ற போது அந்த காரில் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. அப்போது காரின் கதவை திறந்து பார்த்தபோது காருக்குள் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் சரளமாக கிடந்துள்ளது கண்டு உடனடியாக சுப்பிரமணியம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனடுத்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் பெண்ணின் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் கூறாய்வுக்காக அந்த உடலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மதுரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரின் அழுகிய நிலையில் மர்மமான உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்பு சம்பவம் அப்பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இறந்தது யார், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டாரா, வேறென்னும் காரணத்துக்காக அவர் அங்கு காரில் சடலமாக மீட்கப்பட்ட உடல் குறித்து தற்போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மிளா, விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.